வணக்கம் நண்பர்களே, எஸ்என் பக்தி டைம்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் கலாச்சாரத்துல ஆழமா வேரூன்றி இருக்கும் பல பழமொழிகளும் நம்பிக்கைகளும் உண்டு. அவற்றில் ஒன்றுதான் சிவன் சொத்து குலநாசம். இந்த வார்த்தைகளை கேட்டதுமே ஒருவித பக்தி கலந்த பயமும் எச்சரிக்கையும் நம் மனதிலே எழும் இல்லையா? கோயில் சொத்துக்களை தொட்டால், பயன்படுத்தினால் அது நம் குடும்பத்தையே அழித்து விடுமா? இது வெறும் கட்டுக்கதையா, அல்லது இதற்கு பின்னால் ஆழமான வரலாறு, சமூக காரணங்கள் மற்றும் ஆன்மீக தத்துவங்கள் புதைந்துள்ளனவா? இந்த வீடியோவில் சிவன் சொத்துக்குல நாசம் என்பதன் ஒவ்வொரு அடுக்கையும் விரிவாக அலசி ஆராய்வோம். இறுதி வரை பாருங்க. கோயிலுக்கு செல்வது, இறைவனை தரிசிப்பது நம் மனதிற்கும் ஆன்மாவிற்கும் புத்துணர்ச்சி அளிக்கும் ஒரு தெய்வீக அனுபவம். குறிப்பா தினமும் ஆலயத்திற்கு செல்வது நம்மை சூழ்ந்துள்ள எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி மனதையும் ஆன்மாவையும் தூய்மைப்படுத்துகிறது. ஆனா பெரும்பாலானவர்கள் கோயிலுக்கு செல்கிறார்கள், இறைவனை வணங்குகிறார்கள், வீடு திரும்புகிறார்கள். இது வழக்கமான ஒன்றுதான். ஆனால் ஒரு கேள்வி, நாம் செய்யும் இந்த வழிபாட்டிற்கு முழு பலனும் கிடைக்கிறதா? சிவாலயத்தில் நாம் அறியாத சில விதிமுறைகளும் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்களும் இருக்கின்றன. அவற்றை முறையாக பின்பற்றினால் மட்டுமே நம் வழிபாட்டிற்கான முழு பலனையும் நாம் பெற முடியும். பொதுவாக இந்து மதத்தில் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு கோயிலுக்கும் சில குறிப்பிட்ட வழிபாட்டு முறைகள் வகுக்கப்பட்டுள்ளன. உதாரணத்திற்கு, முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானை வணங்கும் முன் தோப்பு கரணம் போடுவது மரபு. பெருமாள் ஆலயத்திற்கு சென்றால் முதலில் தாயாரை தரிசித்த பின்னரே பெருமாள் சந்நிதிக்கு சென்று வணங்க வேண்டும். ஆனால் நம் பரம்பொருளான சிவபெருமானின் ஆலயத்திற்கு சென்றால் விதி சற்றே மாறுபடும். ஆம், முதலில் சிவன் சந்நிதிக்கு சென்று வழிபட்ட பின்னரே அம்பாள் சந்நிதிக்கு சென்று தரிசிக்க வேண்டும். இது ஒரு முக்கியமான விதி. மற்ற தெய்வங்களின் கோயில் வழிபாட்டு முறைகளில் இருந்து சிவன் ஆலய வழிபாட்டு முறை தனித்துவமானது. குறிப்பா பிரதோஷ வேளையில் கோயிலை வலம் வரும் முறைக்கும் சாதாரண நாட்களில் வலம் வரும் முறைக்கும் கூட வேறுபாடுகள் உண்டு. சிவாலயத்தில் சிவனையும் நந்தியையும் குறுக்கே கடந்து செல்லக்கூடாது என்பது மிகவும் முக்கியமானது. இவர்களுக்கு இடையே உள்ள ஆன்மீக சக்தி ஓட்டம் தடைபடாமல் இருக்கவே இந்த விதி. இது சிவபக்தியின் ஆழமான ஒரு அங்கமாக பார்க்கப்படுகிறது. சிவ ஆலய வழிபாட்டில் நீங்கள் கொண்டு செல்ல வேண்டிய பொருட்களை பற்றியும் தெரிந்து கொள்வோம். வில்வ இலைகள், பூக்கள், பழங்கள், தேங்காய், பால், தயிர், சந்தனம், திருநீரு, விபூதி மற்றும் ஊதுபத்தி போன்றவற்றை எடுத்து செல்வது மிகவும் நல்லது. இவை அனைத்தும் இறைவனுக்கு மிகவும் பிடித்தமானதாகவும் உகந்தவையாகவும் கருதப்படுகின்றன. கோயிலுக்குள் நுழையும் முன் கை கால்களை சுத்தமாக கழுவி தலைக்கு தண்ணீர் தெளித்து எளிமையான தூய ஆடைகளை அணிந்து செல்வது இறை வழிபாட்டிற்கான முதல் படி. இப்பொழுது பெரும்பாலானவர்கள் தவறு செய்யும் ஒரு முக்கியமான பகுதிக்கு வருவோம். சிவன் ஆலயத்தில் வழிபட்ட பிறகு செய்ய வேண்டிய முக்கியமான காரியங்களில் ஒன்று சண்டிகேஸ்வரர் சந்நிதியில் வழிபடுவது. இங்கு வந்தவுடன் பலர் கைகளை தட்டி வழிபடுவதை பார்க்கிறோம். ஆனால் சண்டிகேஸ்வரர் அந்த நேரத்தில் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பவர். அவரை அமைதியாகவே வணங்க வேண்டும். ஆலய தரிசனத்தை சிறப்புற செய்து முடித்து விட்டேன் என மனதிற்குள் நிலைத்து வணங்குவதே சாலச் சிறந்தது. கைகளை தட்டி அவருக்கு இடையூறு செய்வது சரியல்ல. சண்டிகேஸ்வரருக்கு வஸ்திரம் வைத்து வழிபட்டால் நமது தலைமுறைக்கே வஸ்திர பஞ்சம் ஏற்படாது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அத்துடன் சுபகாரிய தடைகளும் நீங்கும். இவருக்கு வில்வம் சாற்றி வழிபட்டால் வாழ்வில் அனைத்து வளங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம். எனவே இனி சிவன் கோயிலுக்கு சென்றால் சண்டிகேஸ்வரர் சந்நிதியில் அமைதியாக நின்று அவர் தியானத்திற்கு பங்கம் விளைவிக்காமல் உங்கள் பிரார்த்தனைகளை மனமுருக சமர்ப்பியுங்கள். இப்பொழுது மிக முக்கியமான, பலரும் அறியாத ஒரு விஷயத்தை பற்றி பார்ப்போம். கோயிலுக்கு சென்று வழிபட்டவுடன் அவசரமாக வீடு திரும்பும் பழக்கம் நம்மில் பலருக்கு உண்டு. ஆனால் சிவன் சொத்துக்குல நாசம் என்று கூறுவார்கள். அதாவது பிரசாதத்தை தவிர ஆலயத்தில் இருந்து ஒரு சிறு துரும்பு கூட நாம் எடுத்து வரக்கூடாது என்பது சாஸ்திரம். அதனால்தான் சிறிது நேரம் அமர்ந்துவிட்டு நம் உடையில் உள்ள தூசியை கூட தட்டிவிட்டு தான் எழுந்து வர வேண்டும் என்பார்கள். இது ஏன் தெரியுமா? கோயிலின் பிரகாரத்தில் சிறிது நேரம் அமர்ந்துவிட்டு வர வேண்டும் என்பார்கள். மேலும் சிவபெருமான் நவக்கிரகங்களையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர். கோயிலில் நாம் அமராமல் அவசரமாக வந்தால் கிரகங்களின் தாக்கம் நம்முடன் கூடவே வந்துவிடும் என்று நம்பப்படுகிறது. அதனால் நாம் சிவன் ஆலயத்தில் சற்று நேரம் அமர்ந்தால் அந்த கிரக தோஷங்களும் அங்கேயே தங்கிவிடும் என்பதும் ஒரு ஐதீகம். இந்த ஒரு சில நிமிடங்கள் அமரும் பழக்கம் நம்முடன் எதிர்மறை சக்திகளை வருவதை தடுக்கும். மேலும் கிரக தோஷங்களின் தாக்கத்தையும் குறைக்கும். எனவே அடுத்த முறை நீங்கள் சிவனாலயத்திற்கு செல்லும் போது இந்த அரிய வழிமுறைகளையும் முக்கியமான விஷயங்களையும் மனதில் கொள்ளுங்கள். முதலில் சிவனை தரிசித்து பிறகு அம்பாளை வணங்குங்கள். சிவன் நந்தி குறுக்கே செல்லாதீர்கள்.
சண்டிகேஸ்வரர் சந்நிதியில் கை கட்டி மனதிற்குள் பிரார்த்தியுங்கள். வழிபாட்டை முடித்தவுடன் பிரகாரத்தில் சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து மனதை ஒருநிலைப்படுத்தி பின்னர் வீடு திரும்புங்கள். இப்படி செய்வதன் மூலம் உங்கள் மனதிலும் ஆன்மாவிலும் அமைதி பெருகும், எதிர்மறை எண்ணங்கள் அகலும். மேலும் உங்கள் வழிபாட்டிற்கான முழுமையான பலனையும் பெற்று இறைவனின் திருவருளை பரிபூர்ணமாக பெறலாம். சிவன் சொத்துக்குல நாசம் என்றதும் பெரும்பாலானோர் நினைப்பது என்னவென்றால், சிவன் கோயிலுக்கு சொந்தமான எந்த பொருளுக்கும் தீங்கு விளைவித்தால் அல்லது அதை தனிப்பட்ட தேவைக்காக பயன்படுத்தினால் அந்த செயலை செய்தவரின் பரம்பரையே அழிந்துவிடும் என்பதுதான். கோயிலின் நிலங்கள், நகைகள், சுவாமி சிலைகள், பூஜை சாமான்கள், ஏன் கோயில் வளாகத்தில் இருக்கும் ஒரு மரம், செடி அல்லது ஒரு சிறிய தூசி கூட சிவன் சொத்து என்ற புனித தன்மையுடன் பார்க்கப்பட்டது. சிறு வயதிலிருந்தே நம் தாத்தா பாட்டிகள் கோயில் பணம், கோயில் பொருள், அது சிவன் சொத்துடா, அதை தொடாதே, எடுத்தால் குடும்பத்துக்கே ஆகாது என்று சொல்லி கேட்டிருப்போம். இந்த பயம் கோயிலின் செல்வங்களையும் உடைமைகளையும் பாதுகாப்பதில் ஒரு முக்கிய பங்கை வகித்தது. மக்கள் தாங்களாகவே முன்வந்து கோயில் சொத்துக்களை பாதுகாத்தனர். அதே சமயம் இது ஒருவித மூட நம்பிக்கையாகவும் பார்க்கப்பட்டது. ஒரு பக்தன் ஆர்வக்கோளாறில் ஒரு சிறிய பொருளை எடுத்தால் கூட அவனுக்கு ஏதேனும் துன்பம் நேர்ந்தால் அதை சிவன் சொத்துக்குள்ள நாசம் என்பதோடு இணைத்து பார்க்கும் வழக்கம் உருவானது. இது இந்த வாக்கியத்தின் மிகவும் அடிப்படையான பரவலான புரிதலாகும். வரலாற்று மற்றும் சமூக பின்னணியை பார்த்தால் சிவன் சொத்துக்குள்ள நாசம் என்ற இந்த வாக்கியம் வெறும் ஆன்மீக நம்பிக்கை மட்டுமல்ல, இதற்கு ஒரு வலுவான சமூக மற்றும் வரலாற்று பின்னணியும் உண்டு. பண்டைய காலங்களில் கோயில்கள் என்பவை வெறும் வழிபாட்டு தலங்கள் மட்டுமல்ல, அவை சமூகத்தின் இதயமாக செயல்பட்டன. கோயில்களுக்கு ஏராளமான நிலங்கள், கால்நடைகள், பொன் பொருள் என காணிக்கையாக கிடைத்தன. இந்த சொத்துக்கள் கோயிலின் பராமரிப்பிற்கும் அதனுடன் தொடர்புடைய கல்விச்சாலைகளுக்கு, மருத்துவமனைகளுக்கு, அன்னதான சத்திரங்கள், கலை வளர்ப்பு போன்ற சமூக நலப்பணிகளுக்கு பயன்படுத்தப்பட்டன. கோயில் சொத்துக்களை திருடுவது என்பது இறைவனுக்கு செய்யும் துரோகமாக மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் செய்யும் துரோகமாக கருதப்பட்டது. ஒருவன் கோயில் சொத்தை திருடினால் அவன் மீது சமூகமும் ஆட்சியாளர்களும் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்தனர். அவனது குடும்பம் சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டது. தலைமுறை தலைமுறையாக அந்த குடும்பத்துக்கு அவப்பெயர் ஏற்பட்டது. இந்த சமூக புறக்கணிப்பு மற்றும் அவமானம்தான் குலநாசம் என்பதாக கூறுவார்கள். அதாவது நேரடியாக ஒரு சாபம் கிடைப்பதற்கு பதிலாக சமூக ரீதியான பாதிப்புகளும் புறக்கணிப்பும் குடும்பத்தின் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கும். இங்கே ஒரு முக்கிய குழப்பம் பலருக்கும் எழுகிறது. அப்படியானால் கோயிலில் கொடுக்கும் விபூதி, தீர்த்தம், குங்குமம், சந்தனம், பிரசாதங்கள் இவையெல்லாம் சிவன் சொத்து இல்லையா? இவற்றை வீட்டுக்கு எடுத்து வரலாமா? இதனால் குலநாசம் ஏற்படாதா? இந்த கேள்விக்கு ஒரே பதில் நிச்சயமாக இல்லை. விபூதி, தீர்த்தம், குங்குமம் மற்றும் பிற பிரசாதங்கள் என்பவை இறைவனின் நேரடி ஆசீர்வாதங்கள். இவை பக்தர்களுக்கு இறைவனால் வழங்கப்படும் புனித பொருட்கள். இவற்றை பயபக்தியோடு பெற்று வீட்டிற்கு எடுத்து வந்து பயன்படுத்துவது மிகவும் புனிதமானதும் நன்மை பயக்கும் செயலுமாகும். கோயிலில் வழங்கப்படும் பிரசாதங்கள் பக்தர்களின் நன்மைக்காகவே படைக்கப்பட்டு வழங்கப்படுகின்றன. இவை சிவன் சொத்துக்குள்ள நாசம் என்ற வரங்குக்குள் வருவதில்லை. மாறாக இவை இறைவனின் கருணையையும் அருளையும் வீட்டிற்குள் கொண்டு வரும் வழிகளாகும். நாம் செய்யக்கூடாதது கோயில் சொத்துக்களை திருடுவதோ அல்லது கோயிலின் நிலங்கள், நகைகள் போன்றவற்றை தனிப்பட்ட ஆதாயத்திற்காக பயன்படுத்துவதோதான். இப்பொழுது சிவன் சொத்துக்குள்ள நாசம் என்ற இந்த வாக்கியத்தின் மிகவும் ஆழமான தத்துவார்த்த விளக்கத்திற்கு வருவோம். சைவ சித்தாந்தத்தின்படி சிவன் என்பது வெறும் ஒரு உருவம் மட்டுமல்ல, அது பரம்பொருள். இந்த பிரபஞ்சத்தின் ஆதி மூலம், எல்லாவற்றையும் கடந்து நிற்கும், எங்கும் நிறைந்திருக்கும் ஒரு மாபெரும் சக்தி. சிவாய நம என்று நாம் சொல்லும்போது அது அனைத்து தெய்வங்களுக்கும் உரிய வணக்கமாகவே பார்க்கப்படுகிறது. ஏனெனில் எல்லாமே சிவத்திலிருந்து தோன்றியவை. அப்படியானால் சிவன் சொத்து என்றால் என்ன? இந்த உலகில் நாம் காணும் ஒவ்வொரு அசைவும், ஒவ்வொரு உயிரும், ஒவ்வொரு பொருளும், ஏன் நமது உடலே கூட சிவபெருமானின் சொத்துதான். நாம் சுவாசிக்கும் காற்று, அருந்தும் நீர், நமக்கு கிடைத்த அறிவு, செல்வம், உறவுகள், திறமைகள் இவை அனைத்தும் இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்டவை. நாம் வெறும் காப்பாளர்கள் மட்டுமே. சிவன் சொத்துக்குள்ள நாசம் என்பதன் ஆழமான பொருள் இதுதான். நாம் எதையும் இது என்னுடையது என்று அகங்காரத்துடன் சொந்தம் கொண்டாடக்கூடாது. நான் சம்பாதித்தது, இது என் பொருள், என் குடும்பம், என் வாழ்க்கை என்று எண்ணும் அகங்காரமே இங்கே குலநாசம் என்று கூறப்படுகிறது. அதாவது நான் என்ற அகந்தையை துறந்து எல்லாம் அவன் செயல், எல்லாம் அவனுடையது என்று உணர்ந்து பற்றற்று வாழும்போதுதான் நமக்கு உண்மையான விடுதலை கிடைக்கும். மோட்சம் என்பது பிறப்பு இறப்பு என்ற சம்சார சாகரத்திலிருந்து விடுதலை பெறுவது. மோட்சம் அடைந்த பிறகு ஒருவனுக்கு பரம்பரை என்ற எண்ணமோ உலகியல் உறவு முறைகளோ இருப்பதில்லை. குலம் நாசம் என்பது இந்த உலகியல் பற்றுகளை அறுத்து இறைவனுடன் இரண்டர கலப்பதன் மூலம் கிடைக்கும் விடுதலையை குறிப்பதாகவும் இருக்கலாம். இதுவே மெய்யான ஆன்மீக நாசம், அதாவது மாயையில் இருந்து விடுதலை பெறுவது, சுயமில்லாத நிலையை அடைவது.
ஆகையால் நண்பர்களே, சிவன் சொத்து குல நாசம் என்பது வெறும் ஒரு சாபமோ கண்மூடித்தன மூடநம்பிக்கையோ அல்ல. அதற்கு வலுவான வரலாற்று பின்னணியும் சமூக பாதுகாப்பு அம்சங்களும் ஆழமான ஆன்மீக தத்துவங்களும் உள்ளன. கோயில்களின் புனித தன்மையை, சமூக ஒழுக்கத்தை வலியுறுத்தும் ஒரு எச்சரிக்கையாகவும், அதே சமயம் அகந்தையை துறந்து இந்த பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு பொருளும் இறைவனால் வழங்கப்பட்டது என்பதை உணர்ந்து பற்றற்ற வாழ்வை வாழ வேண்டும் என்ற உயர்ந்த ஆன்மீக தத்துவத்தையும் அது நமக்கு உணர்த்துகிறது. இந்த விரிவான வாசிப்பு உங்களுக்கு சிவன் சொத்துக்குல நாசம் என்ற வார்த்தை குறித்த தெளிவான புரிதலை அளித்திருக்கும் என்று நம்புகிறோம். உங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து இதுபோன்ற ஆழமான ஆன்மீக தத்துவ விளக்கங்களை அறிய இணைந்திருங்கள். நன்றி.